அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். மற்றொரு வீடியோ பதிவுல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் 2 அண்ட் குரூப் 4 சம்பந்தமான நிறைய வீடியோஸ் பதிவு நம்மளுடைய சேனல் வரதுனால இது வரைக்கும் நீங்க ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கானது அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி 2024 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர்ல குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1200க்கும் அதிகமான போஸ்டிங் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி மே மாசம் நோட்டிபிகேஷன் வரும், ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வரும் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர்ல குறிப்பிட்டபடியே குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கரெக்டா வெளியிட்டுட்டாங்க. அப்ப குரூப் 2க்கான நோட்டிபிகேஷனும் பக்காவா வெளியிட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறோம் அப்படின்றத சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலையில் இப்ப இருக்கிற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்ல எண்டில் இருக்கும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 4 மாசம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 4 மாசத்துல கரெக்டா குரூப் 2 சிலபஸை கவர் பண்றது மாதிரி ஒரு 120 நாள் டைம் டேபிளோட தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? எஸ், இந்த 120 நாள் டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா குரூப் 2 சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது சயின்ஸ் உட்பட. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடி, அதாவது அவங்க நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நிறைய பகுதிகளை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நிறைய படிச்சு சில கேள்விகளை கேட்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ணி படிக்கக்கூடிய காலம் அப்படின்றது நம்ம எக்ஸாமை நெருங்க அந்த சூழ்நிலை கண்டிப்பா எல்லாருக்குமே ஏற்படும். சயின்ஸ் பகுதியை நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் தான் என்ன பண்றோம்னா குரூப் 2 கால் ஃபார் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? எஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 120 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணி அந்த டைம் டேபிள் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம ப்ரிப்பரேஷனா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ், அப்ப கரெக்டா எப்போ நம்ம இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஒரு வாரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து நீங்க 6 நாள் படிப்பீங்க, ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்ற ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப திங்கட்கிழமை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தலைப்பு. ஓகேங்களா? ஜிஎஸ்ல ஒரு டாபிக், அதே மாதிரி தமிழ்ல ஒரு யூனிட். ஓகேங்களா? தமிழ் வந்து எப்போதுமே ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்ற கான்செப்ட்ல தான் டெய்லி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸ்ல ஒரு தலைப்பு, நேரம் மற்றும் வேலை அப்படின்ற தலைப்பு. ஓகேங்களா? அப்ப நம்ம இது எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டே டியூஸ்டே 2 நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு தலைப்பு எடுத்து நீங்க படிக்கிறீங்க. அடுத்த தலைப்பு வரும்போது பாத்தீங்கன்னா இது எப்படி பாத்தீங்கன்னா பாலிட்டில ஒரு தலைப்பு. ஓகேங்களா? இதை நீங்க வெனஸ்டே தேர்ஸ்டே அப்படின்ற 2 நாளைக்கு படிக்கிறீங்க. அடுத்தது தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படின்றத ஃப்ரைடேல படிக்கிறீங்க. அதுக்கடுத்து சாட்டர்டேல வந்து புவியினுடைய அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள். அதாவது ஒரு வாரத்துல ஒரு 4 யூனிட்ல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்து படிக்கிறீங்க. சரிங்களா? ஒரே மாதிரி சீக்வன்ஸ்ல போனா அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். படிக்கிறதையுமே நம்ம இன்ட்ரெஸ்டா படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்போம். அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா சஃபிள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8ல ஒரு தலைப்பு, அதுக்கடுத்து பாலிட்டியில ஒரு தலைப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படின்றது யூனிட் 9ல ஒரு தலைப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில ஒரு தலைப்பு. அப்ப ஒரு வாரத்துல 4 டாபிக் அப்படின்றது வரும். ஓகேங்களா? மினிமம் 3 டாபிக், மேக்ஸிமம் 4 டாபிக் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்றது மாதிரி 6 நாளைக்கு 6 யூனிட் அப்படி எடுத்துக்கிடுவீங்க. ஓகேங்களா? எஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை அப்படின்றது. ஓகேங்களா? அப்ப ஒரு வாரத்துல நம்ம இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா சண்டே அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல நம்ம படிச்சது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த கான்செப்ட்ல என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? அப்ப நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்ல எங்க பாடம் இருக்கு அப்படின்றதுக்கான வேக் டு ஸ்டடி அப்படின்றதையும் கொடுத்துருவோம். அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் என்கிட்ட ஸ்கூல் புக் இல்ல. ஓகேங்களா? என்கிட்ட ஸ்கூல் புக் இல்ல, நீங்க பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அதை நான் பிரிண்ட் அவுட் போட்டு நான் கரெக்டா படிச்சுக்கிருவேன் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கான வீடியோ கிளாஸஸ். ஓகேங்களா? நான் படிச்சிருவேன்,
இருந்தாலும் நீங்க ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா அதை நான் கோத்ரூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் நாங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்ப இது மூணுமே இருக்கிறது மாதிரி தான் என்ன பண்றோம்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போறோம். ஓகேங்களா? எஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்க படிச்சு முடிச்சிருவீங்களா, 2 நாளைக்கு முடிச்சிருவீங்க. அப்ப முடிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது இங்கே வரும். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் டெஸ்ட் வரும், அடுத்தது வியாழக்கிழமை ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வரும், அடுத்து சனிக்கிழமை ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வரும். ஜிஎஸ்க்கு மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நாங்க வந்து நோட்ஸ் எடுத்து, ஓகேங்களா, நோட்ஸ் என்னன்னா அதை நாங்க ரீட் பண்ணி இம்பார்ட்டன்டான லைன் என்ன அப்படின்றத மேக் பண்ணி நாங்க ஒரு பிடிஎஃப் வச்சிருப்போம். அது வந்து தமிழுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? எஸ். அந்த பிடிஎஃப் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அதற்கான வீடியோ ரெஃபரன்ஸ் கிளாஸஸ், ஓகேங்களா, இது உங்களுக்கு கொடுப்போம். இதை நீங்க படிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க ஓவரால் எல்லாமே இது பண்ணுவீங்க. அதே மாதிரி மேத்ஸுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல எந்தெந்த பாடம் இருக்கு, வேர் டு ஸ்டடி, அதுக்கான பிடிஎஃப் ஃபைல், அதற்கான வீடியோ கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு பிளஸ் இந்த டாபிக்ல ஸ்கூல் புக்கை தவிர்த்து வேற என்னென்ன வீடியோ பதிவுகள் இருக்கு, அப்ப அதை ஃபுல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப இதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா பகுதியும் நாங்க கொடுத்துருவோம். நீங்க வந்து என்னன்னா பக்காவா இந்த 120 நாள் கன்சிஸ்டன்சியோட உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா குரூப் 2 சிலபஸை கவர் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரிலிமினரியா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ். அப்ப பக்காவா நம்ம இந்த பிளான் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது 2வது வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குப்தர்கள் அந்த ஓகேங்களா? அதே மாதிரி சைட்லயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க ரெகுலரா படிச்சுட்டு வர மாதிரி தான் போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸையும் போட்டிருப்போம், தலைவர்களும் சேர்த்திருப்போம். ஓகேங்களா? அப்ப எல்லாமே இருக்கிறது மாதிரி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது பக்காவா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? சார் நான் வந்து இந்த டைம் டேபிள் நான் யூஸ் பண்ணி படிக்கிறதுனால நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா? பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றது 2வது பட்சம். நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிள் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஆன்லைன் மீடியால டைம் டேபிள் ஏதாவது ஒரு போட்டோம் அப்படின்னா 100 நாள் 75 நாள் அப்படின்ற மாதிரி டைம் டேபிள் ஏதாவது கிரியேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுல சயின்ஸ் அந்த மாதிரி பகுதியெல்லாம் நிறைய ஸ்கிப் பண்ணிடுவோம். வேற வழி இல்லை, நாள் கம்மியாகும் போது நிறைய பகுதியில படிச்சு கொஞ்சமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பகுதியில் ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால இந்த கரெக்டா 120 நாள் அப்படின்றது கரெக்டான ஒரு டைமிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 120 நாள் அப்படின்றது கரெக்டா இருக்கக்கூடிய நாட்கள். இது ஒவ்வொரு நாளையும் பக்கவா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு வாரத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளை, அதான் நான் சொல்றேன், எல்லாமே சஃபுலாய் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சப்ளை வர்றதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ போரும் அடிக்காது. ஓகேங்களா? ஒரே தலைப்புல போனாதான் நம்மளுக்கு அந்த போர்னஸ் அப்படின்றது படிக்கிறதுலையுமே இப்போ இன்ட்ரெஸ்ட் வர காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, காலம் மாறிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சஃபுல் பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த போர்னஸ் அப்படின்றது இருக்காது. எல்லாமே நம்ம வந்து முடிச்சுட்டு வர நீங்க சிலபஸ்ல டிக்கெட்ஸே வரலாம். நம்ம இந்த தலைப்புலாம் முடிச்சுட்டே வந்துட்டே இருக்கும், இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும் அப்படின்றத நீங்க டிக்கெட்ஸ்கிட்டே வரலாம். ஓகேங்களா? அப்ப பக்காவா ரெடி பண்ண இந்த பிளானை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், பக்காவா நீங்க இது பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா? அப்ப அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? 100 ஜிடி இருக்கும், 75 ஜிஎஸ்சி, 25 ஆப்டிடியூட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் இந்த கொஸ்டின் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா 100 ஜிடி அப்படின்றதுல நம்ம வந்து எப்படி எடுத்துருப்போம்னா தமிழ் இருக்கும், அதே திருக்குறள் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா வீக்லி போர்ஷன்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 கொஸ்டின்ஸ் சிஏ இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் வந்து லீடர் இருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே என்னது 3 மணி நேரம் எக்ஸாம் எவ்ரி சண்டே நீங்க எழுதுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லாமே பக்காவா கொடுக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால பக்காவா ரெடி பண்ண பிளானும் கூட. ஓகேங்களா? இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா எக்ஸாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாசம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது நம்ம ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதியே முடிச்சிருவோம், முதல் வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடுறோம். ஓகேங்களா? அப்ப கரெக்டா எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு பக்காவா எல்லாமே முடிச்சிருவோம். ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சுதான் கொண்டு போறோம். ரிவிஷன் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீஷனா உங்களுக்கு 2 வாரம் நடக்கும். கடைசி 2 வாரம் இது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்ப பக்காவா எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே மொத்தத்துக்கு வந்து 16 வாரம், 17 வாரங்கள் நம்ம கொண்டு போறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், எல்லாத்துக்கும் வீடியோ பகுதிகள் எல்லாமே பக்காவா கொடுத்துருவோம். எல்லாத்தையும் நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத என்னுடைய விருப்பம். சரிங்களா? இதுக்கான டைம் டேபிள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எல்லாரும் நீங்க
டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்சில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.